ஷலோம், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த ஒன்றாயிருக்கிறார்கள்ங்கிற வார்த்தை ஹீப்ரூல ஏகாட் என்று இருக்கிறது. இந்த ஏகாட் அப்படிங்கிற வார்த்தை உறவின் வார்த்தையாக இருக்கிறது. இந்த 3 பேரும் ஏன் ஒன்னா இருக்காங்க? அந்த ஒண்ணுங்கிறது என்னன்னா உறவு. நம்முடைய ஆண்டவர் மதத்தின் தேவன் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன், இவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மதத்தின் தேவன் அல்ல, அவர் உறவின் தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. த பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, மத கடமைகளை சுமந்து பாரத்தோடு இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அவைகள் எல்லாம் எளிதாக செய்வதற்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். நம்ம அப்பா அவர் மதத்தை அல்ல, உறவையே விரும்புகிறார். பயமுறுத்தி மிரட்டுதலின் பேரில் செய்கிற நல்ல காரியங்கள் கூட அது மதம். ஆனா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பினால செய்கிற எல்லாம் உறவு. கிறிஸ்தவ நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மதத்தின் தேவன் அல்ல, உறவின் தேவன் தான் நம்முடைய தேவன். சோ கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே வாருங்கள், உறவின் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ.